சுடரொளியினுடைய செய்தி. சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இந்திய ராஜதந்திரத்தை பற்றி இன்று தெரிவிக்கிறது. கடந்த 500 வருடங்களாக இலங்கை மீது இந்திய ராஜதந்திரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமா கஜமுகன், குறிப்பாக இல்ல ராமாயணம் காலத்தில் இருந்தே இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது இப்போது மன்மோகன் சிங்கினுடைய நிலைமை இருதலை கொள்ளி போன்றது. அதுபோன்று சல்மான் குர்ஷித் சூளுரைத்திருந்தார், நான் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வேன் என்று. இப்போது சொல்கிறார்கள் அந்த முடிவினை மீள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. மன்மோகன் சிங் மந்திர ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் தன்னோடு நெருங்கிய அரசியல் ராஜதந்திர சகாக்களுடன். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், இந்தியா வருமா வராதா என்று. வரும், ஆனால் வராது. என்ன வினோதம் பாரு, எவ்வளவு ஷோக்கு பாரு. தன்னானே 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 பட்ஜெட் சோகம் 2013 ஸ்ரீலங்கா என்று அறியப்பட்ட அந்த பைஸ்கோப் பார்ப்பாங்க ஒரு காலகட்டத்தில். அப்படி இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பின்னால அவங்களுக்கு மேல வைக்கக்கூடிய மூட்டையை நமது அரசு தலைவர் சுமந்து வர காட்சி வந்து ஜேபியினுடைய கற்பனையாக பதிவாகி இருக்கிறது. இவை சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி. சுடரொளியை தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையை பார்க்க போகின்றோம். மன்மோகன் மீதான அழுத்தம், தமிழக அரசின் இயலாமையை மறைக்கும் முயற்சி, அரசியல் பிழைப்பிற்காகவே இலங்கை தமிழர் விடயத்தில் நீலி கண்ணீர், சொந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இயலாத தமிழக அரசு அயல்நாட்டு மக்களில் அக்கறை, மாநாட்டை புறக்கணிப்பது இந்தியாவை தமிழ் தனிமைப்படுத்தும் என்கின்ற செய்தியாக கலாநிதி மொஹான் சம்ரநாயக்க தெரிவித்த கருத்தொன்று பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் அனைத்து மக்களுடைய பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறது என்கின்ற அவரது எண்ணம் சிறப்பாக இருக்கிறது. எண்ணத்தினை வண்ணமாக பதிவு செய்திருக்கிறார்கள் தினகரன் பத்திரிகையினர், அரச பத்திரிகை அல்ல, வாச பத்திரிகை. அடுத்து, பொது நலவாய மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது தமிழர்களுக்கு விடிவை ஏற்படுத்தும் என்கிற செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. இந்த புகைப்படம் நாங்கள் அதிகமாக பார்த்த ஒருவர், குறிப்பாக மத்திய மாகாண கல்வி அமைச்சராக இருந்த ஒருவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள். குறிப்பாக இந்த கருத்திலே நான் ஒரு பக்கசார்பு என்பதனை விடவும் ஒரு ஆரோக்கியமான கோணத்திலே அவர் கூறியிருக்கிறார். மன்மோகன் சிங் கலந்து கொள்ள வேண்டும், இலங்கையினுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும், இலங்கை தமிழ் பேசும் சமூகத்தினர் இங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அவதானிப்புகளை அவர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், அதன் பின்னர் விடிவு ஏற்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறுகின்ற கருத்து இன்னொரு மறைமுகமான கருத்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி கஜமோகன் சொல்லுங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட இலங்கை என்கின்ற விடயம் வட பிராந்தியத்தை, அதாவது இலங்கையிலே தமிழ் பேசும் மக்கள் இருப்பதில் தமிழ் மக்கள் இருப்பது வடக்கு என்கின்ற ஒரு எண்ணக்கருக்களோடு தான் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியான போராட்டம். ஆனால் அவர்களுடைய இரத்த உறவு இருப்பது மலையகத்திலே. அவை புறக்கணிக்க, மலையகம் என்கின்ற அந்த சமூகம் தொடர்ச்சியாக சர்வதேசத்தில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஆமாம், 1800களிலே இலங்கைக்கு வந்தார்கள், இதுவரை புறக்கணிக்கப்பட்டு. அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த சொந்த ரத்தம் கொண்டவர்கள். ஆனால் அதை பற்றி ஒரு பார்வை இந்த நேரத்தில் காண்பிப்பதற்கு வேறு வாய்ப்பில்லை. அவ்வாறான ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகிற காலங்களிலே அவர்களுக்கு அடுத்த வருடத்துக்கான சம்பளம் எப்படி என்று பேசி தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்திலே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக இதனை நான் காண்கிறேன். இப்படி பார்க்க வேண்டும் இல்லையா? அடுத்து, பொது நலவாய மாநாட்டில் பங்கேற்பதா இல்லையா, அரசியல் ஆலோசகர்களுடன் மன்மோகன் சிங் ஆலோசனை. நான் நினைக்கிறேன் உங்களோட மந்திர ஆலோசனை தான் கூறியிருக்கிறார்கள். பாவம், என்ன ஒரு பொம்மை என்றால் அதை அப்படியே நாங்கள். ஆமா, அதே நேரத்தில் அவர் இப்ப இங்கே நடக்கின்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலே கலந்து கொள்வாராக இருந்தால் எதிர்வருகிற பிரதமர் தேர்தலிலே நரேந்திர மோடிக்கு தமிழகத்தினுடைய ஆதரவு சென்றுவிடும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுக்க ஆதரவு சென்றுவிடும். அப்படி அவர் இங்கே வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி சீனக்காரர்களோடு மேலும் கைலாகு கொடுத்து கொண்டு நெருக்கமாவாரா என்கிற ஒரு பிரச்சனையும் கூட அவருக்கு இருக்கிறது. அதை விட வட இந்தியர்களுடைய அதிகபட்ச ஆதரவு இலங்கைக்கு தான் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வட இந்தியாவினுடைய அமோக ஆதரவு இருக்கிறது என்பது இடத்தில் கூற வேண்டும். இங்கே தென்னிந்தியாவை படுத்துகின்ற கட்சிகளும் மக்களும் தான் இலங்கை தரப்புக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். மீனவ பிரச்சனை இது பற்றிய விஷயம். ஆகவே ஒரு நடுநிலைமையா இருக்கக்கூடிய பிரதமருக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தேவை இருக்கிறது. இந்த இடத்திலே கலாநிதி மன்மோகன் சிங் எவ்வாறு நடந்து கொள்கிறாரோ என்பது எதிர்வருகிற காலத்திலே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளுக்கு ராஜதந்திரம் தொடர்பான ஒரு சிறந்த படிப்பினையை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும், குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், RSS பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடியவர் தான் நரேந்திர மோடி. அவருக்கு இந்து பலம் அதிகமாக இருக்கிறது. அனைத்து இந்துக்களும் அதிகமாக அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதுமாக இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய உலக நாடுகள் முதல் நிலை இந்தியா. இலங்கையில்
இந்த காளி கோயில் இடிப்பு விவகாரம் இது சம்பந்தமான விடயங்கள் அங்கு சென்றிருந்தால், நரேந்திர மோடிக்கு சென்றிருந்தால் அவருடைய பார்வை வேறு கோணத்தில் இருக்கு. ஜனநாயக பார்வைக்கும் அவருடைய எண்ண பார்வைக்கும் இடையிலான வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே இது ஒரு இந்தியாவையும் இலங்கை என்கிற ஒரு சிறிய நாடு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி மாநிலத்தவர்கள் கூட இலங்கையை பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு கேந்திர முக்கியத்துவம் நாடு நம்ம நாடு என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். போதையில் வாகனம் செலுத்திய 38,000 சாரதிகள் போலீசாரால் கைது. இறுதி 9 மாதங்களில் கூடுதல் பதிவு. 75 பயணிகளுடன் கொழும்பு வந்த பஸ் சோதனை. சாரதி போதையில் கைது, லைசன்ஸும் ரத்து என்கின்ற செய்தி ஒரு பிரசுரமாக இருக்கிறது. இந்த 38,000 பேருக்கும் லைசன்ஸ் சாதாரணமாக 6 மாதம் ஓட முடியாது. இருமுறை என்றால் வாழ்நாள் தடை. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. எத்தனை பேருக்கு நியாயமான முறையில் இவை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற கேள்வி இருக்குது. ஆமா கஜமுகன், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அடுத்த செய்தி, அழகு கலையகங்களை இன்று முதல் சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை. இது ஒரு வித்தியாசமான செய்தியா இருக்குது. இப்போ சோதனைக்கு உட்படுத்துறது இப்போ எல்லாத்துலயும் தொடங்கி இப்ப அழகு கலையில கொண்டாந்து முடிச்சிருக்கிறாங்க. ஏனென்றா இந்த ஔடதங்கள், வாசனை திரவியங்கள் எந்த அடிப்படையில செயற்படுத்தப்படுது என்ற இதை கூட்டி கழிச்சு பார்த்தா சில நேரம் வேறு ஒன்று தமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாலதான் இந்த எண்ணம் வந்துச்சோ தெரியாது. ஆமா, இருக்கலாம். அடுத்து 1000 போலி நாணயத்தால் வைத்திருந்தவர் ஹட்டனில் கைது என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஹட்டனில் 1000 போலி நாணயங்களை வைத்து ரூபாய் 1000 போலி நாணயம் 1000 ரூபாய் வச்சிருக்கிறார் போலி நாணயத்தால், அதனால கைது செய்திருக்கிறாங்களா? ஒரே ஒரு 1000 ரூபாய், ஒரே ஒரு 1000. ஆனா ஒரு மயக்கம் இருக்கு, அந்த ஒரு தலைப்புல ஒரு மயக்கம் இருக்கு. 1000 போலி ரூபாய். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. உண்மையாகவே இந்த விடயம் தெரியாத ஒரு பாமர மகனிடம் இந்த நான் இது நேற்றிலிருந்து யோசித்து கொண்டு கிடைத்து விட்டது. இந்த ஒரு 1000 ரூபாய் தாள் கிடையாது. அதுக்கு அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கே தெரியும், நாங்கள் நகர்வெல்லாம் போய் கொண்டிருக்க ஊடக செயற்பாடுகளுக்காக எத்தனையோ பேருக்கு எதுவும் தெரியாமே இருக்கிறாங்க. அப்படியான அப்பாவிகளும் இந்த சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவார்களா? ஆனால் அப்படியான அப்பாவிகளை விசாரணைகளின் அடிப்படையிலே அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு செய்யவில்லை. இன்னொருவர் யாரோ கொடுத்தார்கள் என்று அடையாளம் கண்டு அவர்களை நிரபராதிகள் என்று விடுதலை செய்ய வேண்டும். என்னுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனால் அது நடக்குமா? அது ஆனால் இங்கே நாங்கள் கண்டுபிடித்தோம் என்கின்ற குளறப்பு அதிகமாக இருக்குமா அல்லது உண்மையை வெளிப்படுத்துகின்றது? ஆமா, 2 விதமான விடயங்களும் இலங்கையிலே நடக்கிறது. சூழலுக்கு ஏற்றாற் போல மாறுபடும் என்று சொல்லலாம் கஜமுகன். ஆனால் பாமரன் எப்போதும் பாதிக்கப்படுவான் என்பதை மறக்க வேண்டாம். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மட்டக்களப்பு முதல் தடவையாக வரைந்த அந்த சட்டம் மற்றும் ஒழுங்குகள் அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் நந்த மல்லாரச்சிக்கு நேற்று வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிற காட்சி ஒன்று புகைப்படமாக பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சாபகரும் முன்னாள் அமைச்சருமான அமரர் சமூகமூர்த்தி தொண்டமானின் 14வது சிரார்த்த தினம் அனுபவிக்கப்பட்ட இது குறிப்பாக பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அவரது சிலை முத்து சிவலிங்கம் அவர்கள் இந்த மாலையை அணிவித்து பண்ணுகின்றார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர். வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாக வித்தியாசமாக இருக்குது. வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களை உடனடியாக குடியேறுமாறு கோரி முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டம் இன்று 3:30 லிப்டன் சதுக்கத்தில் இடம்பெற இருக்கிறதா? ஆமா, முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அல்லது வெளியேறினார்கள் என்று சொல்லலாம். அந்த ஒரு விடயத்தினுடைய ஒரு நினைவாக இன்றைய தினத்தினை பதிவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய செய்தி அறையிலிருந்தும் செய்தியாளர்கள் செல்வார்கள். அது தொடர்பான தகவல்களை நாங்கள் எங்களுடைய செய்திகளிலும் வழங்குவோம். கொழும்பு தேசிய ஆஸ்பத்திரி பெண் ஊழியர் டெங்கு நோயினால் மரணம். மருத்துவ அலட்சியம் காரணம். சுகாதார அமைச்சு விசாரணைக்கு உத்தரவு. பெரிய ஆஸ்பத்திரி வேலை செய்கிற பெண்ணுக்கே அலட்சியத்தால மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அரச பத்திரிகையில பிரசுரமாக இருக்குது. இது பற்றி நினைக்கிறேன். ஆமா, இந்த விடயம் தொடர்பிலே விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார். எங்களுடைய நாட்டிலே இப்படியான விடயங்கள் நடந்தால் விரிவான விசாரணைகளை நடத்தி சொல்வார்கள் அல்லது விசேட குழுக்களை அமைப்பார்கள். தன் முயற்சியிலே சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை தேடி சென்றது போல வழமையாக நடைபெறுகிற விடயம் அன்றாடம் காட்சி. ஆனால் ஒன்று, இந்த சுகாதார அமைச்சினுடைய செயற்பாடுகள் நல்ல விடயமும் அதே நேரம் தீய விடயமும் ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கின்றது. பார்த்தீர்களா? ஏனைய அமைச்சுக்களினுடைய செயற்பாடுகளை விட அல்லது பல அமைச்சுக்களிடையே தவறுகள் இருக்கின்றன. அவை வெளிவருவது குறைவு. ஆனால் ஊடக அமைச்சினுடைய மன்னிக்க வேண்டும், சுகாதார அமைச்சினுடைய பிழைகளும் தவறுகளும் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வருகின்றன. அரசு ஊடகங்களை வெளிக்காட்டுகின்றன. சுதந்திரமாக இயங்குகிறதோ ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஆம் ஆம், பார்க்க வேண்டிய சுயாதீனமாக இயங்குவதனால் விமர்சனங்கள் அதிகமாக வரலாம். சுயாதீனம் என்பது இந்த காலத்துக்கு தேவைப்பட்ட ஒன்றாகும். அப்படி அமைச்சர் இருப்பாராக இருந்தால் சிறப்பு.
அடுத்த செய்தி, பஸ்ஸில் தவறி விழுந்த பெண் உடல் நசுங்கி உயிரிழப்பு என்கிற செய்தி. இது நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தி, கொட்டகலையில் இடம்பெற்ற செய்தி, இன்று பிரசுரமாக இருக்கிறது. ஆந்திராவில் பஸ் தீப்பிடித்து 42 பயணிகள் கருகி மரணம், 3 பயணிகள் குறித்து தப்பினர், ஏனையோர் தூங்கியதால் தீயில் அகப்பட்டனர் செய்தி. மாரவில பகுதியில் இடம்பெற்ற நமது பஸ் ஒன்றும் இப்படி தீப்பிடித்திருந்தது. ஆனால் 21 பயணிகளும் தரையிறக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய விடயம் அது. ஆம், இது குறிப்பாக பார்க்கின்ற போது வீதியில இருந்த வேகத்தடை ஒன்றின் மீது ஒரு அழுத்தத்தின் காரணமாக பஸ்ஸினுடைய எரிபொருள் நிரப்பு அந்த தாங்கி மோதியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள் 45 பயணிகளும் உயிரிழந்தார்கள் என்று. ஆகவே மிகவும் கவலைக்கிடமான ஒரு சம்பவம். கஜமுகன், யாழ் சிறையிலிருந்து 19 இந்திய மீனவர்கள் நேற்று விடுதலை, இந்திய உயர்ஸ்தானகரத்தில் ஒப்படைப்பு என்கின்ற செய்தி. இலத்திரவியல் கழிவுகள் பொதுமக்களுக்கு பெரும்பாலும் உயிராபத்து ஏற்படுத்துகின்றன என்கின்ற செய்தியாக இருக்கின்றன. ஏனென்றால் எல்லாமே பிளாஸ்டிக் சம்பந்தமாக இருப்பதனால் இப்படி செய்தி வெளிவந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் நாம் என்ன செய்வது? யானை பாகனினுடைய அந்த அம்புசமும் இப்போது செயற்பாட்டில் இல்லை போல இருக்கு. பாத்தீங்களா, யானையை காணும், அங்குசம் பின்பக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வேற என்ன செய்வது? அரசாங்கத்துக்கு ஏசி கொண்டு இருப்போம் என்று சொல்லப்படுகின்றவர் அவரிடம் இவர் ஆலோசனை நடத்துவதே இல்லையே. சுந்தரினுடைய கற்பனை இப்படி இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி அது. நீங்கள் புன்சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் அதே தருணத்தில் நாங்கள் தினக்குரல் கூடலான் இருக்கிறோம். வடக்கில் நில ஆக்கிரமிப்பு, முதலமைச்சருடன் பேசினேன், $12 மில்லியன் உதவி, யாழ்ப்பாணத்தில் அமெரிக்க தூதுவர் அறிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விக்னேஸ்வரனும் பொறுப்பு கூற வேண்டியவர். தம்புள்ளை காளி கோயில் உடைப்புக்குட்பட்ட சம்பவத்திற்கு வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனும் பொறுப்பு கூற வேண்டியவர் என தேசிய ஒருங்கிணைப்புக்கான ஒன்றியம் தெரிவித்துள்ளது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் தயாசிரி அவர்கள் விக்னேஸ்வரனுடைய செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணத்தினுடைய வயம்பவினுடைய முதலமைச்சர். ஆனால் தம்புள் எங்கே இருக்கிறது? மத்திய மாகாணத்தில் இருக்கிறது, அவருக்கு அருகாயில் இருக்கிறது. அப்ப எவ்வளவோ தூரம் சென்று பேசிய ஒரு விடயம் ஒன்றும் இங்கே மீண்டும் ஞாபகத்துக்கு உட்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. பார்த்தீர்களா? இது கஜமுகன் வேறு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியின் வேளையிலேயே தயாசிரி ஜெயசேகர செயற்படுகிறாரா அல்லது உள்ளார்த்தமாக தன்னுடைய கருத்தினை பதிவு செய்கிறாரா என்பதிலே ஒரு கேள்வி ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் அரசியலுக்கு வந்து எனக்கு தெரிய ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும். ஒரு சில மாதங்களில் அரசியலுக்கு வந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தம்புள்ள விவகாரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்றால், இவ்வளவு நாட்களாக பல வருடங்களாக பல தசாப்தங்களாக அரசியலில் இருக்கிறவர்கள் இங்கே போனார்கள். ஏன் அவர்களை இவர் சுட்டிக்காட்டவில்லை? கேள்விதான். அடுத்த செய்தி, வட முதலமைச்சர் யாழ் ஆஸ்பத்திரியில் என்கிற செய்தி ஆழமாக ஆராய்ந்தோம். பொதுநலவாய நாடுகள் மாநாட்டில் வடக்கு முதலமைச்சர் பங்கேற்கார். அவர் கூறியிருக்கிறார், அழைப்புதல் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, அழைப்புதல் கிடைத்தால் சிந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். வடக்கு தேர்தலில் ராணுவத்தின் சம்பந்தம் முக்கிய விடயம், விசாரணை நடத்த வேண்டும், பொதுநலவாய கண்காணிப்பு குழு. இங்கே வடக்கில் ராணுவத்தில் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த சுடரொளி பத்திரிகையிலே வடக்கில் ராணுவ பிரசன்னம் என்கின்ற விடயத்திலே பொதுநலவாய கண்காணிப்பகம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இங்கே தினக்குரல் பத்திரிகையில வடக்கு தேர்தல் நேரத்திலே ராணுவத்தின் பிரசன்னம் பற்றி பொதுநலவாய கண்காணிப்பாளர்கள் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இரண்டும் மயக்கம் இல்லையா? இரண்டு மயக்கம். எப்படி பார்த்தாலும் கஜமுகன், இது சென்ற பஸ்ஸுக்கு கையசைப்பதை போன்ற ஒரு விடயம். தேர்தல் முடிந்து விட்டது, ராணுவத்தினுடைய சம்பந்தம் இருந்தது என்றால் அந்த நேரத்திலே ஏதேனும் முடிவுகளை தீர்மானங்களை எடுத்திருக்க. அங்கே கையெழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் 4 பஸ் வந்து தாங்க நிக்கிற பேருந்து திரைப்படத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த செய்தியை பார்ப்போம். இருதலை கொள்ளி எறும்பின் நிலைமையில் இந்திய பிரதமர். சரியாத்தான் போட்டிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் கமரூன் தம்புள்ள செல்ல வேண்டும், இது மனோவினுடைய கோரிக்கை. சர்வதேச ஊடகவியலாளர் சம்மேளன 2 உயர் அதிகாரிகள் கைது. 37 குட்டி யானைகளின் தாபரிப்பு பெற்றோராக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கிறது. ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள், அது போன்று மக்களுடைய ஈடுபாட்டை வெல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அருமையான விடயம். ஆனால் அதற்கான சரியான அந்த பணம் கொடுக்கப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இப்படியும் இதனை பார்க்கலாம் கஜமுகன். வடமாகாணத்திலே ஒரு பல தசாப்தங்களாக நடந்த ஒரு யுத்தம் நிறைவு பெற்றிருக்கிறது. எத்தனையோ மக்கள் அங்கே குற்றுயிரும் குலையுயிருமாக அள்ளுற்று இன்னல் பாடுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம், யானைகளுக்கு மாதாந்தம் பணம் செலுத்துகிறார்கள்.